பாருவும் கமுதினியோட கேம் பிளே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குன்னே சொல்லலாம். கமுதினிக்கு தெரிஞ்சுதான் வந்து இன்னும் பாரு கூட அவர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்காரா, இல்ல ஒதுங்கி போறாரு சம்டைம்ஸ் திருப்பி அவங்க கூட வந்து பாண்ட் ஆயிடுறாரு. இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலி? அப்படி பார்த்தா நானும் தான் பாருவேன். காலையில சண்டை போடுறோம், நைட்டு அழுது கொஞ்சிக்கிறோம். அப்படி இல்லை மேடம், ஒரு சிலர் சண்டை போட்டுக்கிறாங்க. இதுதான் நான் கேட்கலான்னு இருந்தேன். ஒரு பொண்ணை வந்து நீங்க வந்து தங்கச்சின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அது என்ன விதமான ஒரு மைண்ட் செட்? அதெல்லாம் சும்மா ஜாலி ஃபன்னுக்கு சொன்னது. அது இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்திருச்சுன்னு தான் நான் சத்தியமா சொல்லியிருக்க மாட்டேன். நீங்க எல்லாமே ஜாலின்றீங்க. ஜாலி தான், அதுல பேசுறதே தெரியலையா? பாரு கண்ணலைக்கு அது பார்த்தாலே தெரியல ஒரு கிண்டலுக்கு பேசுறதுன்றது. ஸோ சும்மா அதெல்லாம் ஜாலிக்கு அதை யாரு அதுவும் காணாத்து வினத்துக்கு ஒரு பேர் இருக்குது, கொளுத்தி போடுறதுன்னு. எல்லா பிரச்சனையும் ஆக்சுவலாக எனக்கு அப்படி ஆஸ்பெக்ட் தோணதே இல்லை. எல்லார்ட்டையும் இந்த ஆள் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பார்வை பேசாமல் பண்ணுங்கனார். எனக்கு அப்போ தான் இந்த ட்ரோலுக்கு நான் பண்ணுன்ற ஐடியா கிடச்சி. அப்போ இருந்து பிடிச்சது என்ன பாரு பேசாமல் வெளியில் அங்கங்கே பொண்ணு தேடி அலையிறதுக்கு பேசாமல் உள்ளூராக இருக்கேன்னு. அதே அது ஜாலியாக தான் எடுத்துக்கிச்சு, தப்பாலாம் எடுத்துக்கல. இந்த வார்த்தைகள் சொன்னப்பவுமே விஜய் சேதுபதி சார் உங்கள் திவாகர்லாம் உங்களுக்கு பிடிக்கும், எல்லாருமே எந்திரிச்சு எங்களை அவரால் சேஃப்டியாக தான் ஃபீல் பண்ணுறோம்னு